வெல்கம் டு அவர் சேனல் மதர்ஸ் பேஷன். நான் உங்கள் அனிதா. இன்னைக்கு வெந்தயக்கீரையை வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். இது மகாராஷ்டிராவிலலாம் இந்த வெந்தயக்கீரையை வச்சு கூட்டு பண்ணி சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. சப்பாத்தி ரைஸ் எதுக்குனாலும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ அதை எப்படி செய்கிறதுங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு ஒரு கெட்ட அளவுக்கு நான் வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். வெந்தயக்கீரைங்கும்போது அந்த காம்புலாம் கழிவு வந்துடும், அதனால் அதை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்து, அது எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்புலாம் சேர்த்து அது நல்லா வெடித்து வரட்டும். இப்போ அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் எடுத்து அதை வதக்கி எடுத்திருக்கேன். அதை நல்லா வதங்கி வரணும், ப்ரௌன் ஆகக்கூடாது, கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். அது வெந்தயக்கீரையை கொஞ்சம் வதக்கி எடுத்த உடனே நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருப்பேன் உருளைக்கிழங்கு. இது உருளைக்கிழங்கு உங்களுக்கு ரொம்ப சேர்க்க பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் நிறைய சேர்த்துருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால வெந்தயக்கீரையில் உள்ள இந்த கசப்பு எதுவுமே இருக்காது. உருளைக்கிழங்கு சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் ஒரு முட்டையை அடித்து ஊற்றி கூட கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ அது அப்படி வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் வெந்த பிறகு தான் உப்பு சேர்க்கணும். சேர்த்தா அது கீரைக்கு அடுத்துரும். உப்பு சேர்த்து அது உப்பெல்லாம் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாயை நம்ம போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இவ்வளோதான், நம்ம வெந்தயக்கீரை ரெடி ஆயிடுச்சு. அப்படி கமனி வாசனையோடு இருக்கும் வெந்தயக்கீரை. எனக்கு கசப்பே தெரியாது இந்த மாதிரி நம்ம மெத்தடில் வச்சோன்னா. வெந்தயக்கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மெத்தடில் வச்சா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.